நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டிஃப்தாங் அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், சில வேர்ட்ஸை வந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஏய்ஸ், இது வந்து இஐ. ஓகேவா? ஏய் இது என்னது, எப்சிலான் ப்ளஸ் அயோத்தா வந்திருக்கா, அயோத்தா. இதில் ஒரு கான்சனன்ட் தான் ஆட் ஆயிருக்கு. இது ஏய்ஸ். அதுக்கப்புறம் இது காய், காய், கேஏஐ, காய். அதுக்கப்புறம் இது மோய், இது மியூ, நம் மோ, மோ எம்ஓஐ, மோய். அதுக்கப்புறம் சூ, சூ, எஸ்ஓயு, சூ. அப்புறம் தோ, இது டி, இது ஒமிக்ரானால ஓ. கீழே பாருங்கள் அயோத்தா சப்ஸ்கிரைப் இருக்குது, நம்ம அதை ஐன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, ஓன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், தோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டபுள் சிலபிளில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு டபுள் சிலபிள். நான் சிலபிள் தனியாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். இப்போ நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இது வந்து சிங்கிள் சிலபிளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நம்ம பிரிக்க முடியாது. இதை நம்ம பிரித்து நம்ம படிப்போம்னா சிலபிளில் அதில் நம்ம இதை ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவு, அவு இந்த இருக்கு பார்த்தீங்களா, அவு தோஸ், அவு தோஸ், அவு தோஸ். அதுக்கப்புறம் ஏய், இதுக்கு ஏய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏய் மீ, ஏய் மீ. அதுக்கப்புறம் ஆ, ஃபஸ்ட்டு ஆ. இது நம்ம எதுக்கு நம்ம எதுக்கு பிரிக்கலை அப்படின்னா, அதுக்கு நம்ம அந்த சிலபிளுக்கும் ஒரு ரூல்ஸ் உண்டு. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சிலபிளுக்குள்ள ரூல்ஸை சொல்லித்தருவேன். அப்போ தான் உங்களுக்கு இதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ நானே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஆ, நா, பாய், நோ. அண்ணா, அண்ணா பாய் நோ, அண்ணா பாய் நோ. பாருங்கள், அண்ணா பாய் நோ. ஓகேவா? ஸோ இங்கே இதில் ஆ, நா, பாய், நோ, ஏஐ இருக்குது. ஸோ ஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பாய் நோ. நெக்ஸ்ட்டு ப்ளே, ரோ, சே, ப்ளே, ரோ, சே. இதில் அயோத்தா சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இதை ஏல தான் நம்ம படிக்கோம். ஓகேவா? ஏயின்னு நம்ம சொல்லலை. ஏன் அப்படின்னா அயோத்தா சப்ஸ்கிரைப் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் என்ன, ப்ளே, ப்ளே ரோஸே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொய், நோ, நீ, அன், கொய்னோனியன், கொய்னோனியன். ஓகேவா? ஸோ நம்ம இதை உங்களுக்கு க்ரீக்கும் அப்படி நீங்கள் ரீட் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரீக் வேர்டையும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டிஃப்தாங்ஸ்க்கு ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் வவல்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ வவல்ஸு சிங்கிள் வவல்ஸ் எப்படி பார்த்தோம், சிங்கிளில் 7 வவல்ஸ் இருக்கும். அதே டபுளாக வருது அப்படின்னா, அந்த வவல்ஸே மாறி மாறி வருது, இந்த மாதிரி 2 வருது அப்படின்னா அதை நம்ம டிஃப்தாங்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டிஃப்தாங்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, 2 டிஃப்தாங்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ். ஸோ நம்ம இங்கே ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதுலேயே இம்ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ்க்கும் நம்ம 2 எக்ஸாம்பிள் இதிலேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு ஞாபகம் வைக்க சொல்லியிருந்தேன். ஆல் ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ் எண்ட் இன் எய்தர் அயோட்டா அப்படி இல்லைன்னா உப்சிலா. நான் சொன்னேன் அதாவது இந்த ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எண்டிங் வந்து எப்படி இருக்கும், அயோட்டா அப்படி இல்லைன்னா உப்சிலா. இது 2ல் தான் எண்ட் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு அந்த வேர்டில் இருக்கக்கூடிய டிஃப்தாங்ஸை நம்ம ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அயோட்டா வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இம்ப்ராப்பர் டிஃப்தாங்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா மறுபடியும் இந்த வீடியோ நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.